ஏம்பா தென்னங்குளத்தெல்லாம் பூச்சி பிடிச்சி போய் கிடக்குத பசங்களை விட்டு மருந்தடிக்க சொல்ல. சரி மாமா. ஏமாப்ல மாமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மாமா? நான் எதை சொன்னாலும் செய்வியா மாமா? நான் எதை சொன்னாலும் செய்வியா சொல்லு. என்னையா நீங்க சொல்றது செய்யறதானே இவர் வேலை. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் மாமா. தோ உனக்கு பின்னாடி ஒருத்தன் நிக்கிறானே, அவனை அடிப்பியா? என்ன நீங்க சின்ன பிரச்சனமா இருக்கு, உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா? சரி விடுப்பா, அவனை எப்போனாலும் அடிச்சுக்கலாம். தா இவனை அடிப்பியா? மாமா ஐயே என்னது இது, காலையில இருந்து அவனை அடிப்பியா இவனை அடிப்பியான்னு? ஏன் குடிச்ச முட்டை செமிக்கலையா உங்களுக்கு? வாடா அப்படி. ஏமாப்ல நான் எதை சொன்னாலும் செய்வேன்ல. அதுல என்ன மாமா சந்தேகம்? அடிக்கிற அடியில ரத்தம் கொட்டணும். நிறுத்து மாப்பிள. ஏன் அடி வாங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஏன் அடி வாங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? அடி மாப்பிள. சந்தையில சரக்கு வைத்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை நான் தான் மாயன்கிட்ட சொல்லி திருட சொன்னேன். இதுக்கு தான் சூப்பு கொடுத்தாங்களா? அந்த பையர்ரா, அதுல புது துணிமணி இருக்கு, போட்டுக்க. இந்தா 10,000 ரூபாய் பணம். சின்ன வயசுல நீ அனாதையா ஓடி வந்த, அடைக்கலம் கொடுத்த. உன்னை வளர்த்த விதத்திலயோ நீ வளர்ந்த விதத்திலயோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இனிமே பண்ணையில என்ன தப்பு நடந்தாலும் முதல் சந்தேகம் உன் மேலதான் வரும். உன் மனசாட்சி ஒண்ணு வேலை செய்ய விடாது. போயிடு. போயிடு. கணமுடையா வணக்கையா. வாடா சுந்தரா, என்ன கும்பாபிஷேகம் பார்க்க வந்தியா? ஆமாங்கய்யா. அதுக்கு ஏன்டா கைய கட்டிட்டு நிக்கிற? கைய அவுத்து விடு. அப்படிதான் போ, சாமி கும்பிடு போ. நல்ல விசிறி நடுறா. பாத்தியாடி சின்ன பொண்ணு, ஊர்ல எனக்கு இருக்கிற மரியாதைய. மரியாதை மரியாதைங்கிற உனக்கு என்ன மரியாதை இருக்கு? ஊரெல்லாம் என்ன மதிக்கிறாங்க, ஆனா உங்ககிட்ட மட்டும் தான் மரியாதை இல்லையே. நல்ல காரியத்துக்கு வந்திருக்கிற, ஏன் ஏன் இப்படி அசிங்கப்படுத்துற? வாயா போலாம். संवत्सरमेवावरुन्ते मौञ्जी
ஏண்டா அம்பி சாமி. ஆத்தால இருந்து இப்படி ஒண்டி அவஸ்தைப்பட்டு இருக்கியே ஒத்தாசைக்கு யாரையும் வச்சுக்கப்படாதோ தெய்வ கரைந்தான சாமி, எவ்வளவு வேலை செஞ்சாலும் புண்ணியம் தானே. என்ன ஐயோ நெருப்பா என்னாச்சு? ஐயா எங்கடா அந்த பையா டேய் சின்னகனே யார் ராணி யார் ராணி ஐயா கூலிக்காரனை வந்து என் குடும்பத்துல சேர்ந்தவனுக்கு குபேரனாகன்னு ஆசையா ஐயா ஒருவேளை சோத்துக்கு என்கிட்ட தட்டேந்திர பிச்சைக்காரணி மச்சி விட்டு மாப்பிள்ளையாகன்னு ஆசையா ஐயா என்னடா நொய்யா குழந்தை வடிவத்துல இருக்கிற கொலகாரம் நீங்க கோவமா இருக்கீங்க. கோவப்படாம கள்ளங்கப்படம் இல்லாத என் மக மனசுல நஞ்ச கலந்த உடனே கொஞ்சம் சொல்றியா? பசிக்கு சோறு போட்ட இடத்துலயே பாய் விரிக்க சொல்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? ஒருத்தனுக்கு கண்ணு போயிடுச்சுன்னா கூட என் கண்ணை கொடுத்துருவேன். களவாணி பைய உனக்கு என் பொண்ணை கொடுக்க சொல்றியா? ஐயா இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆளுங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அனாத பையனி
உனக்கு என்னடா வெட்டி கௌரவம்? ஐயா அனாதைக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க. அனாதை இல்லாம நீ யாரா? யாரு யாரு அனாதை? யாரு? நானா? எனக்கு அம்மா அப்பா மாதிரி என் மாமா இருக்கான். என் மேல கைய வச்ச கைய எடுத்துருவான். உன் வீட்டுல வேலை செய்யறேன்னா ஒண்ணு இல்லாதவன் நினைச்சியா? பெரிய சொத்து. உன் சொத்தை தூக்கி குப்பையில போடியா? இந்த பார், என் மாமா சொன்ன ஒரே வார்த்தைக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஓஹோ, இந்த சதியில இன்னொருத்தருக்கும் பங்கு இருக்கா? யாரா அவன்? யாரு? எடியா கைய. யாரா அவன்? எடியா கைய. யாருன்னு சொல்லு. அட எடியாடா. சின்ன கண்ணு, ஐயா என்னையா படுத்திருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னையா அதெல்லாம்? இந்த தொடச்சுக்க. ஐயா உங்க துண்டுல நான் வேணாம் ஐயா. என்னையா அது? என் பொண்ணையே தரதா முடிவு பண்ணிட்டேன். துண்டு என்னையா? தொடச்சுக்க. அட எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. கையெடுத்து கும்புறவங்க மத்தியில என் பொண்ணு ஒன்ன கட்டிக்கணும்னு ஆசைப்படுறா. இந்த உலகத்துல என் நிம்மதியே என் பொண்ணோட சந்தோஷம் தான்பா. என் பொண்ணு எடுத்த இந்த முடிவை விட உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். அத்தாச்சி, பஞ்சம் பொழைக்க வந்த பையலுக்கு பொண்ணு கொடுக்குறாங்களே. அடி போடி இவளே, இன்னைக்கு இந்த குடும்பம் உயிரோட இருக்கிறதுக்கே அந்த சின்ன கண்ணு தாண்டி காரணம். அவனுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பாங்க? வணக்கம் வாங்க. சின்ன மாமா காணுங்க. தம்பி, என்னத்தா? அழகு ராசா, ஐயா பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ள லட்சணமா தான் இருக்கீங்க. பூங்குடி இந்த ஊருக்கே பொக்கிஷ மாதிரி கண்காலுக்காம பாத்துக்கோங்க. சரிங்க. ராசா, ஏன் இங்க நிக்கிறீங்க? நீங்க போங்க அத்தா. மாங்கல்ய பூஜாஞ்சகரிஷ்யே கரிஷ்யா மகா மாங்கல்ய சிவாசனாய மகாத்யாயாமி ஆவாகயாமி ஆசனம் துவத்யாமி பாதயோः பாத்யம் துவத்யாமி அக்யம் துவத்யாமி ஆஜனீயம் துவத்யாமி சமயாமி சாபம் துவத்யாமி தானாந்தமாத்மீயம் முத்ரார்த்தம் அட்சதாம் துவத்யாமி வீதார்த்தம் அட்சதாம் துவத்யாமி நித்ய பரிமள கந்தாம் தாரயாமி கந்தஸ்ரோபரி ஹரிஷ்டாபம் துவத்யாமி புஷ்பமாலிகாம் துவத்யாமி. மாப்பிள்ளைக்கு தாய் மாமன் முறை செய்யணும். அவளை கொஞ்சம் கூப்பிடுங்க. மாப்பிள்ளைக்கு உறவுன்னு யாருமே இல்ல. வெள்ளச்சாமி வச்சு அந்த முறையை செய்ய சொல்லுங்க சாமி. தாய் மாமன் நான் இருக்கேன். மாமா சொன்ன மாதிரி வந்துட்டீங்க மாமா. நான் வராம எப்படி மாப்பிள்ள? இவங்களே தட்டுங்க. கட்டி மேளம் நிறுத்துங்க. அத கீழே போடியா. மாமா போடியா. நான் எதை சொன்னாலும் கேட்பேன்ல? கேப்ப மாமா. அப்ப எந்திரிச்சு வா. வாயா. இல்லையா? எங்க ஊருக்கு வந்து மணவரை இருந்த மாப்பிளை வீழ்த்திட்டு போறியே, என்ன நெஞ்சத்த உனக்கு?
என் மாம மேல எவனாவது கைய வச்சிங்க இங்க எத்தனை கொலை விழும் தெரியாது. வா மாப்ள, வா உட்கார் வா. என்ன வெட்டில போடுறியா? மாமா, நீங்க எதை சொன்னாலும் நான் செஞ்சிருவேன். செஞ்சு முடிச்சதும் அதுக்கு காரணத்தை சொல்வீங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்லியே மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, விடு. மண்டபத்துக்கு வந்து மனமெடல் உட்கார்ந்து இருந்தவனே இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே மாமா. அவமானம் உனக்கு இல்லடா. ஒரு பொண்ணை காதலிக்க வச்சு இப்படி ஏமாத்த வச்சிட்டீங்களே மாமா. பரவாயில்லடா. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அந்த குடும்பமும் ஊரும் என்ன நம்பிச்சு மாமா. அதனால என்ன? வேதனை தாங்காம தற்கொலை செஞ்சாலும் செஞ்சுக்குவா மாமா. அட சாவட்டும் கழுது, என்ன ஆக போகுது மாமா? பழைய பாசத்தை பழகின பாசம் மறைக்குதோ, அதான் வளர்த்த கடா மார்புல பாயுது. எதுக்கு எங்க சொந்த பிரச்சனை? எவனாவது கிட்ட வந்தீங்க எழுந்துடா, எழுந்துடா. மார்புல தூக்கி வளர்த்த எங்கிட்டயே மல்லுக்கு நிக்கிறியா? மாமா, உங்க தேக தெரிஞ்சிருச்சா மாமா? உங்க கோபம் தணிஞ்சிருச்சா மாமா? காரணத்தை சொல்லுங்க மாமா. சொல்ல மாட்டேன். காரணத்தை சொல்லுங்க மாமா. காரணத்தை சொல்லுங்க மாமா. காரணத்தை சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. சொல்ல மாட்டேன். சொல்லியா? ஒரு பொண்ணு செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்றியே. உன்னை அடிக்க வச்சிட்டிய மாமா. ஐயோ, உன்னை அடிக்க வச்சிட்டிய மாமா. இந்த பாவி உன்னை அடிச்சுட்டேன மாமா. என்ன மன்னிச்சிரு மாமா, என்ன மன்னிச்சிரு.